அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருள் பெயர் போற்றி ஆரம்பிக்கின்றோம். அன்பிற்கினிய மூன்றிவு நேர்களே, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் மிக சிறப்பான முறையில் தெளிவான விரிவான சட்ட விளக்கங்கள் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் தெளிவுபடுத்தி தரக்கூடிய ஷரியத் சட்டங்கள் என்ற நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இந்நிகழ்ச்சியிலே மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் முஹம்மது சுல்தான் பாக்கவி ஹசரத் அவர்கள் நமக்காக நம்முடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்துவதற்காக அவருக்கு தந்திருக்கின்றார்கள். அவர்களை உங்கள் சார்பாக வரவேற்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருக்கீங்க? நோன்பு காலமாக இருக்கிறதுனால நோன்பு சம்பந்தமான கேள்விகள் நம்ம தாங்கள் விளக்கம் தந்துட்டு இருக்கீங்க. அந்த அடிப்படையில், அதாவது இந்த ரமலான் மாதத்திலே தான் குர்ஆன் இறங்கியதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். அப்படியானால் இந்த குர்ஆனுக்கும் நோன்புக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது, அது எப்படி ஓதுவது, அது ஓதுவதனால் என்ன நன்மை இருக்கிறது என்பதற்கு முன்னால் ஒரு நேர் இருக்காங்க, பார்த்துட்டு வருவோம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? திண்டுக்கல் ஹபீபுல்லா பேசுறேன் ஜி. சரி, உங்களுடைய கேள்வி என்ன? இஸ்ராக்குள்ள டைம் தொழுகை நான் டைம் சொல்றேன் ஜி. இஸ்ராக் இஸ்ராக் தொழுகை. சரி சரி, எந்த நேரத்துல அப்படியே சொல்லுவாங்க சொல்லுங்க ஜி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, அதற்கு உங்களுக்கான விளக்கம் தர்றாங்க. இஷ்ராக் அப்படிங்கிற வார்த்தையை ஒளி தருவது அப்படின்னு அர்த்தம். சூரியனுடைய ஒளி படர ஆரம்பித்ததிலிருந்து பழைய காலத்து கணக்கு பிரகாரம் சொல்வதாக இருந்தால் ஒரு ஈட்டியினுடைய அளவு அது மேலே உயர்ந்திருக்கணும். இன்னைக்குள்ள காலகட்டத்தில் சுபுகு முடிஞ்சு, சுபுகு கல்லாவாகுது இல்லையா, சூரியன் உதிக்குது, துலு ஷம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சூரிய உதயத்திலிருந்து ஒரு 21 நிமிஷத்துக்கு பிறகு, அது ஒரு 9 மணி வரை 10 மணி வரைக்கும் தொழுகலாம். இப்போ இஷ்ராக்கு தொழுகன்ட்டு தனியாக இருக்கிறனால சில பேர் லுஹான்னு ஒரு தொழுகை தொழுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதிருக்கிறாங்க, சஹாபாக்களும் அதை தொழுது வந்தார்கள். சஃபர் நேரங்களில் சில நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹாவை தொழுதாங்க, சில நேரத்தில் தொழுகலை. லுஹாவும் ஒரு சுன்னத்தான தொழுகையாக இருப்பதன் காரணத்தினால இந்த லுஹாவை தொழக்கூடியவங்க என்ன செய்யணும்னா, அவங்க சூரியன் உதித்து ஒரு 21 நிமிஷத்துக்கு பிறகு இஷ்ராக்கை தொழுகணும். அதற்கு பிறகு ஒரு 9 மணி வரைக்கும் அவங்க தொழுதுகிட்டா 9 மணிக்கு பிறகு அவர்கள் இஷ்ராக் அல்லாத லுஹாவனுடைய தொழுகையை தொழுவாங்க. சில பேர் லுஹாவும் இஷ்ராக்கையும் சேர்த்து ஏதோ ஒன்று தான் தொழுகிறாங்கன்னா அவங்கள பொறுத்தவரை என்ன செஞ்சுக்கலாம், தாராளமாக அவங்க ஒரு 9-10 மணி வரைக்கும் கூட லேட்டாக்கி இந்த இஷ்ராக்கை தொழுதுக்கலாம். சரி, அடுத்து ஒரு நேர் இருக்காங்க, யாருன்னு பார்ப்போம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்ன, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. மதுரையிலிருந்து அப்துல் ரஹ்மான் பேசுறேன். சொல்லுங்க. இந்த பெருநாள் தொலை வந்து அதிகமான 6 தக்பீர் சொல்றாங்கல்ல, சரி, அந்த தக்பீர் எப்ப சொல்லணும்? அதே போல பக்ரீத் தொலை எப்ப சொல்லணும்? அத சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, அதற்கு உங்களுக்கான விளக்கம் தர்றாங்க. பெருநாள் தொழுகையில் அதிகமான 6 தக்பீர்னு அவங்க கேட்டிருக்கிறாங்க. அதாவது தக்பீர் தொழுகையில் சொல்றது ஒன்று இருக்குது, அடுத்தது அது இல்லாமல் சொல்லக்கூடிய தக்பீர் இருக்குது, முக்கையதான சில குறிப்பிட்ட நேரங்களில் சொல்றது. ரமலான் மாதத்தை பொறுத்தவரையில் அந்த ரமலானுடைய பெருநாளுடைய பிறை பார்த்ததிலிருந்து பெருநாளுடைய தொழுகை முடியும் வரை, அதாவது பெருநாள் தொழுகை ஈதனுடைய தொழுகை முடியும் வரை ஒரு தக்பீரை சொல்லுவோம். அந்த தக்பீர் அந்த நேரத்தில் மட்டும்தான் சொல்லணும். இந்த ஈது பிறை தொழுகை முடிந்த பிறகு சலாம் கொடுத்த பிறகு கூட சொல்லக்கூடாது. அதான் அது சுன்னத்துங்கிறது இவ்வளோ வரைக்கும் தான். அதில் தொழுகைக்கு உள்ள சொல்லக்கூடிய தக்பீர்கள் ஹனபி மதுஹப் பிரகாரம், ஷாஃபி மதுஹப் பிரகாரம் 2 விதமான முறைகள் இருக்குது. நம்ம மொதல் தொழுகையில் ஷாஃபி மதுஹப் பிரகாரம் பார்த்துக்கிட்டா நாம் அவங்க 7 தக்பீர்கள் கட்டணும். 7 தக்பீர் கட்டினதுக்கு பிறகு அவங்க சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவாங்க, அடுத்து சின்ன சூரா, அதுக்கு பிறகு குனிஞ்சிடறோம். திருப்பி 2ஆவது ரக்காத்துக்கு வரும் பொழுது 5 தக்பீர்கள் கட்டிவிட்டு அதுக்கு பிறகு ஃபாத்திஹா சூரா ஓதுவோம். இது முறை. இது மாதிரி ஹனபி மதுஹப்ல 5 தக்பீர்களை கட்டுவாங்க. இந்த தக்பீர்கள் எல்லாம் அந்த தொழுகைக்கு மட்டுமே உள்ளது, வேற நேரத்தில் இந்த தக்பீர் சொல்ல மாட்டோம். அடுத்ததாக இவங்க கேட்ட கேள்வியில இன்னொரு முறை என்னன்னு சொன்னாக்கா, இந்த அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் சொல்றோமா இல்லையா, இந்த தக்பீர் எப்ப சொல்றது? பெருநாளினுடைய பிறை பார்த்ததிலிருந்து பெருநாளுடைய தொழுகை முடிவதற்கு முன்னால், தொழுகை ஆரம்பிக்கும் வரை அந்த தக்பீர்கள் சொல்லலாம். அது ஹஜ்ஜி பெருநாளாக இருந்தால்
பெருநாளுடைய பிறை பார்த்ததிலிருந்து ஹஜ்ஜி பெருநாள் தொழுகை முடிந்ததற்கு பிறகு 3 நாட்கள் தொடர்படியாக சொல்லலாம். ஆனா நோன்பு பெருநாளைக்கு அந்த பெருநாளினுடைய தொழுகை தொழுததுக்கு பிறகு குத்துபா ஓதுவாங்க. அதுல மட்டும் ஹத்தீப் அவர்கள் என்ன செய்வாங்க, பல தக்பீர்கள் சொல்லிப்பாங்க. இதுதான் சுன்னத்தான நடைமுறை. இந்த சில இடங்கள்ல ஈது பெருநாள் நோன்பு பெருநாளைக்கு பிறகு அந்த தக்பீருக்கு பிறகு சொல்லக்கூடிய அந்த தொழுகைக்கு பிறகும் தக்பீர் சொல்றாங்க. அது சுன்னத்தான நடைமுறையில் கட்டுப்பட்டது கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பான விளக்கம் தந்தீங்க. மற்றொரு நேயர் இருக்காங்க, யாருன்னு பார்ப்போம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? அம்பாக்குமுத்தத்துல இருந்து நார்கலி பேசுறேன். சரி, உங்களுடைய கேள்வி என்ன? இந்த இஷா தொழுகை நம்ம இது ஹலா படிக்கிறோம்ல, சரி, அதுல வாஜிபத்திலும் ஃபரஜும் 7 ரக்காத் வருது. அது இப்போ தராபைக்கு போகும்போது அதை படிக்கிறதுக்கு எப்படி படிக்கலாம்னு ஒரு கேள்வி. ஏன்னா அங்க ஃபரஜும் வாஜிபத்திலும் சொல்றாங்க. நம்ம வீட்டுல வாஜிபத்திரம் படிச்சுட்டு போகலாமா? ஏன்னா வாஜிபத்திர தராபை முடிஞ்ச பிறகுதான் வாஜிபத்திரே நம்ம படிக்கிறோம். சரி, அது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அது கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. சரி, அதற்கு உங்களுக்கான விளக்கம் தர்றாங்க, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க, இஜ்அலு ஆகிர ஸலாத்திக்கும் அல் வித்ர, உங்களுடைய கடைசி தொழுகையாக வித்திரை அமைத்துக் கொள்ளுங்கள். இப்போ அந்த அடிப்படையில் நம்ம எல்லாருமே என்ன செய்வோம், தராவி தொழுவதா இருந்தா, கியாமுல் லைல் தொழுவதா இருந்தா எல்லாம் தொழுததற்கு பிறகு, சில பேர் தஹஜ்ஜுதுக்கு சரியா எந்திரிப்பாங்கன்னா தஹஜ்ஜுதும் தொழுததற்கு பிறகுதான் வித்திர தொழுவாங்க. இப்போ இவங்களுக்கு கலாவும் இருக்குது, இஷாவினுடைய 2-3 கலா இருக்குது. இப்போ அதுக்குள்ள வாஜிபுல் வித்திரையும் தொழுகணும். தொழுதுட்டு போயிட்டு அங்க தராவியில நம்ம இருக்கலாமான்னா தாராளமா இருக்கலாம். ஏன்னா இது கலா, அதனுடைய நேரம் எப்பொழுதே முடிந்து விட்டது. அந்த அடிப்படையில அவங்க வாஜிபுல் வித்திரையும் மற்றதையும் அவங்க கலா செய்வதெல்லாம் தொழுதுட்டு அதுக்கு பிறகு தராவி அட்டன் பண்ணி தராவியை தொழுதுட்டு தராவிக்கு பிறகு வாஜிபுல் வித்திரை தொழுகிறது, அது அதா. அந்த அடிப்படையில் அதை தொழுகலாம். இந்த வித்திரை கடைசியாக வைப்பதுன்னு சொன்னது மிகவும் ஏற்றமானது, சுன்னத்தானது என்ற அடிப்படையில தான். வித்திரை கடைசி தான் வச்சு ஆகணும் என்று கிடையாது. ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 2 பேரும் வித்திரை தொழக்கூடிய விதம் 2 விதத்துல இருந்துச்சு. இஷா தொழுகைக்கு பிறகு உடனே வித்திரை தொழுது விடுவார்கள் ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. பிறகு தூங்கிவிட்டு சரியாக தஹஜ்ஜுத் தொழுவார்கள். ஒரு நாளும் தஹஜ்ஜுதை விடாமல் தஹஜ்ஜுத் தொழுவாங்க. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தஹஜ்ஜுத் தொழுத பிறகு வித்திரை தொழுவாங்க. இப்போ கேட்டா அவங்க சொன்ன காரணம் என்னன்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹு தாலா இப்போ நம்மளை தூங்க வைக்கிறான், அதற்கு பிறகு நான் தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு நான் தஹஜ்ஜுத் தொழுதாதான் உண்டு, அதற்காக வித்திரையும் நான் தொழாமல் இருந்து விடக்கூடாது, எனவே நான் வித்திரை தொழுதுறேன். அதற்கு பிறகு அல்லாஹ் எனக்கு முழிக்கக்கூடிய எழுந்திருக்கக்கூடிய ஒரு தௌஃபீக்கை, ஒரு உதவியை அல்லாஹ் செய்தால் நான் தஹஜ்ஜுத் தொழுவேன். அதற்கு உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, தஹஜ்ஜுத் தொழுன்னு நம்ம நியத்து வச்சு தூங்குறோம், அல்லாஹ் தாலா கண்டிப்பா எழுப்பி விட தான் செய்வான், நம்ம தஹஜ்ஜுதையும் தொழுதுட்டு நம்ம வித்திரையும் தொழ போறோம் என்று உறுதியில தான் நான் தூங்குறேன். இப்ப 2 பேரும் 2 விதமாக அல்லாஹ் தாலாவுடைய ஈமானுடைய உறுதியை வெளிப்படுத்தினாங்க. இப்ப இந்த அடிப்படையில் நமக்கு தெரிய வர்றது, வித்திரை இறுதியாக தொழுவது என்பது ஏற்றமான சுன்னத். இந்த கலாவாக இருப்பதனால அதை எந்த நேரத்திலையும் தொழுது முடித்துக் கொள்ளலாம். நாம் அதற்காக வேண்டி நம்ம வித்திரை பின்னாடி தான் தொழுவணுங்கிற தேவை கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பான விளக்கம் தெரியுது. மற்றொரு நேயர் இருக்காங்க, யான்னு பார்ப்போம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு நிமிஷம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். யார் எங்க இருந்து பேசுறீங்க? வடகரையில இருந்து ஷேக் ஹுசைன் சார். சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்ன? பெருநாள் தொழுகைக்கு போறதுக்கு முன்னால பித்ரா கர்மம் கொடுக்கணும், அது முதல் நாளே கொடுத்துடலாமா? சரி, அது ஒரு வருஷம் கொடுக்காம இருந்தா அதையும் சேர்த்து கொடுத்துடலாமா? சரி சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, அது உங்களுக்கான விளக்கம் தர்றேன். ஃபித்ரா தொழுகைங்கிறது ஈதுல் ஃபித்ர் அந்த பேர்ல இருந்து வந்ததுதாங்க. அதாவது அல்லாஹு தாலா சில நாட்களை நோன்பு வைக்கிறதே ஹராமாக்கி வச்சிருக்கிறான். அப்படிப்பட்ட நாட்கள்ல 2 பெருநாள் நாட்கள் முக்கியமானது. யோமு ஷக்கிலையும் நம்ம நோன்பு வைக்க மாட்டோம், அரஃபாவுடைய நாளில் நம்ம நோன்பு வைக்க மாட்டோம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, அல்லாஹு தாலா எல்லோரும் பசி இல்லாமல் இருக்க வேண்டும், எல்லோரும் நல்ல முறையில சாப்பிட்டு உணவு அருந்தி இருக்கணும். இப்போ நம்ம ஃபித்ரா இந்த சாப்பாடு நம்ம சதக்கா கொடுக்கறது எதுக்குன்னா, அந்த ஏழைகள் நம்ம ஒரு நோம்புல ஆரம்பத்திலேயே கொடுத்துட்டா அந்த அரிசியை பொங்கி சாப்பிட்டுருவாங்க. அதே நல்ல அரிசிகளை நோம்பு அன்னைக்கு நம்ம கொடுக்கும் பொழுது அன்றைக்கு அவங்களுக்கு ஒரு பசி இல்லாத ஒரு திருப்தியான ஒரு நிலைமை ஏற்படும் என்பதற்காகத்தான் நம்முடைய மார்க்கம் எப்படி சொல்லி தருது, பிறையை பார்த்த பிறகு நீங்க ஃபித்ரா அரிசி கொடுங்க. இப்போ அந்த மக்களுக்கு அன்னைக்கு உள்ள ஒரு அரிசி கிடைச்சிடும்.
அதை வச்சு அடுத்த நாள் அவங்க பொங்கி சாப்பிடுவதற்கும், அன்றைய தினம் பசி இல்லாமல் அல்லாஹ் தஆலா எல்லோருக்கும் பசி இல்லாத ஒரு நிலையை கொடுத்திருப்பது போன்று இந்த ஏழைகளுக்கும் ஏற்படும். நம்ம ஒரு 27 கொடுக்குறோம், என்ன ஆயிடும், அவங்களுக்கு அன்னைக்கு பசி அதிகமா இருக்கும். அப்போ அந்த அரிசியை பித்ரா அரிசியை சாப்பிட்டுருவாங்க. சாப்பிட்டதுனால அல்லாஹ் தஆலா ஒரு நோக்கத்துக்காக சொல்றானே, இந்த ஏழைகளும் பசி இல்லாமல் அனைவருக்கும் பெருநாள் சமமாக உணவருந்தக்கூடிய நாளாக அமைய வேண்டும்னு சொல்றானே, அந்த நோக்கம் இதுல அடிபட்டு போயிடுது. அந்த அடிப்படையில ஒருவர் முன்னாடியே கொடுக்கிறார், கூடுமானா கூடி போயிடும். இப்ப நம்ம என்ன செய்யறோம், பித்ரா அரிசியை முதல்லயே கொடுக்கிறோம். அந்த பித்ரா அரிசியை வாங்கக்கூடியவருக்குள்ள தகுதி என்னன்னா, ஜகாத்தை வாங்குவதற்கு தகுதியான ஆள், அவருக்கு தான் இந்த பித்ரா அரிசியை கொடுப்போம். அதுல அவர் நோன்பு பெருநாள் வரைக்கும் ஒரு ஹயாத்தோடு இருக்கணும். அந்த ஹயாத்தோட இல்லைன்னு வைங்க, இப்போ நம்ம ஒருத்தருக்கு கொடுத்தோம், அவருக்கு அல்லாஹ் தஆலாவுடைய கலாம் முந்திருச்சு, அவர் 27லயோ 29லயோ வஃபாத் ஆயிட்டாரு என்று சொன்னால் அந்த நம்முடைய சதக்கா நிறைவேறாது. காரணம், நாம் கொடுக்க வேண்டியது நோன்பு பெருநாளைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் கொடுக்கணும். அந்த அடிப்படையில் ரொம்ப நல்லது பேணிக்கையும் என்னவென்று சொன்னால், நோன்பு பெருநாள் பார்த்த பிறகு, பிறை பார்த்த பிறகு சரியாக நாம் யாருக்கு கொடுக்கணும் முன்னாடியே தீர்மானிச்சு அந்த அரிசிகளை நம்ம சேர்த்தரணும். அதுதான் சிறந்தது. ஒரு ஆள் முன்னாடியே கொடுப்பதாக இருந்தால் கொடுத்து கொள்ளலாம். அவர் நோன்பு பெருநாளிலையும் ஹயாத்தோடு இருக்கிறாரா என்பதை அவர் கவனித்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் யாராச்சும் அந்த நம்ம கொடுத்த ஆளு தெளிவா தெரியாத அடையாளம் இல்லாத ஆளா இருந்தா அது உறுதி இல்லாத ஒரு அமலாகவே அது தரிப்பட்டு விடும். அந்த அடிப்படையில் தான் இந்த இமாம்கள், ஷாஃபி மதுவுடைய இமாம்கள் சொல்லி தர்றாங்க, நீங்க அந்த நேரத்துல கொடுக்கறதா நம்ம ஏற்றமானது, அல்லாஹ்வுடைய நோக்கமும் அங்க நிறைவேறுகிறது. அடுத்ததாக போன வருஷம் நம்ம கொடுக்காத ஒரு ஃபித்ராவினுடைய அரிசி இருக்குன்னா இந்த வருஷம் நம்ம சேர்த்து கொடுத்து கொள்ளலாம், அதுல எந்த தவறும் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பான விளக்கம் தெரியுது. மற்றொரு நேயர் இருக்காங்க, யான்னு பார்ப்போம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். யார், எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க பள்ளப்பட்டியில இருந்து தஸ்லீம் பானு பேசுறோம். சரி, உங்களுடைய கேள்வி என்னமா? இப்போ 30 நோன்பு தொடர்ந்து வைக்கிறவங்க தான் ஈத்திகாப் போகணும் அப்படிங்கிறாங்களே, அதை பத்தி கொஞ்சம் விவரம் சொல்லுங்க. சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, அதுக்கு உங்களுக்கான விளக்கம் தர்றேன். ஏத்திகாஃபுக்கு இப்படி ஒரு சட்டம் எங்கேயும் கிடையாது. ரெண்டு விதமான ஏத்திகாஃபுகள் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லி கூட இருக்கிறோம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஆய்வு செஞ்சு சொல்லும் பொழுது, சாதாரணமா ஒரு பள்ளிவாசல்ல போய் ஒரு தஸ்பீஹ் சொல்லக்கூடிய நேரம் வரைக்கும் ஒருத்தர் தடிபடுறாருன்னா அப்பொழுதும் அந்த நிய்யத்தை வச்சுட்டு போகலாம். நவைத்துல் இஅ்திகாஃப ஃபீ ஹாதல் மஸ்ஜித் லில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுக்காக நான் இஅ்திகாஃபை நான் நிய்யத்து செய்கிறேன் என்று நிய்யத்தை வச்சுட்டு போகலாம். அந்த அடிப்படையில் அங்கே இஅ்திகாஃப் ஆயிடும். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லும் பொழுது, குர்ஆனிலே இஅ்திகாஃப் என்பது நோம்போடு சேர்ந்து வந்திருப்பதன் காரணத்தினால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நோம்பாளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இஅ்திகாஃப் போகணும். பெண்களுக்கு இப்படி சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். என்ன காரணம் இருக்கலாம்? நோன்பு வச்சவங்க தான் இஅ்திகாஃப் செய்யணும்னா பள்ளிவாசல்ல தரிப்படணும்னு சொன்னா அவங்க சுத்தமானவங்களா இருக்கணும். நோன்பு வைக்க முடியாத பெண்கள் பள்ளிவாசலுக்கு உள்ளே போவதற்கு அனுமதி கிடையாது. ஒரு பள்ளிவாசலை கடந்து தான் ஒரு இடத்துக்கு போகணும்னா மட்டும்தான் அந்த நிர்பந்த நிலையில அனுமதி இருக்கிறதே தவிர மற்ற நேரங்களில தொழுவதற்கோ குர்ஆனை ஓதுவதற்கோ காபத்துல்லாவை தவாப் செய்வதற்கோ பள்ளிவாசலில் தங்குவதற்கோ அனுமதி கிடையாது. அந்த அடிப்படையில் வேண்டுமென்றால் இப்படி சொல்லலாம், எந்த பெண்ணுக்கு தொழக்கூட முடியாத ஒரு நிலை இருக்கிறதோ, நோன்பு வைக்க முடியாத நிலை இருக்கிறதோ, அவர்களால் இஅ்திகாஃப் என்ற பள்ளிவாசல்ல போய் உட்கார்ந்து தரிப்படக்கூடியதை செய்ய முடியாது. அது இல்லாம ஒரு பள்ளி பெண்களுக்காகவே அமைக்கப்பட்டிருக்குது. அந்த பள்ளியில இவங்களுக்கு ஹைல் நிஃபாஸ் என்று சொல்லக்கூடிய மாத விடாய் காலமோ பிரசவ விடாய் காலமோ இல்லாத நாட்கள்ல நோன்பு வைத்து கொண்டு அந்த இரவுகள்ல போய் அவங்க இஅ்திகாஃப் செய்யறாங்கன்னா அதுக்கு 30 நோன்பும் வைக்கக்கூடியவங்க தான் செய்யணும்னு இல்லை. ஆனா இன்றைய சூழ்நிலையை பொறுத்த வரையில ஆண்களினுடைய அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல பெண்கள் இஅ்திகாஃப் செய்வதற்கு எந்த விதமான அனுமதியும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப் இருப்பதை பார்த்து உம்மஹாத்துல் முஃமினீன்களான சஹாபாக்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் ஒவ்வொரு ஆட்களும் டென்ட் அடிக்க ஆரம்பிச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே வீட்டுக்கு வந்துட்டாங்க. காரணம், பெண்கள் இந்த காலகட்டத்தில் பள்ளிவாசல்ல இஅ்திகாஃப் இருப்பது என்பது சிந்தனையை திருப்பி விடுவதாக இருக்கும். அவங்களுக்கு திடீர்ந்து ஏதாவது ஒரு ஒலு செய்வதற்கு வெளியே வர வேண்டியிருக்கும், மற்றவர்கள் அந்நியர்களுடைய ஆண்களினுடைய பார்வையில பற்றுவாங்க. இந்த அடிப்படை இருப்பதனால பெண்களுக்கென்றே ஏதாவது பள்ளிகள் கட்டப்பட்டிருந்தால், அப்படி பள்ளிகள் இருக்குது, பல ஊர்கள் இருக்குது, அப்படி கட்டப்பட்டிருந்தா அந்த எல்லைக்கு உட்பட்டு
அவர்கள் எந்த நேரத்துல ஏத்திகாஃப் இருக்கலாம். 30 நோன்பு வைக்கக்கூடியவங்க மட்டும்தான் இருக்கணுங்கிறது அதுக்குள்ள ஷரத்து கிடையாது. இதெல்லாம் சிறப்பான விளக்கம் தெரியுது. மற்றொரு நேயர் இருக்காங்க, யாருன்னு பார்ப்போம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். சொல்லுங்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் ஈரோட்ல இருந்து பேசுறேங்க. சரி, உங்களுடைய கேள்வி என்ன? ஆமா, ஜகாத்து கடமைப்பட்டுள்ளது. சரி. தன் மாமன் கடனோடு இருக்கிறார், அந்த கடனுக்காக தன் மாமாவுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, அதற்கு உங்களுக்கான விளக்கம் தர்றேன். இப்போ ஜக்காத்து யார் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம்? 8 பேருக்கு கொடுக்கலாம்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். ஒரு நீண்ட வசனம், இன்னம ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகின வல் ஆமிலின அலைஹா வல் முஅல்லஃபதி குலூபுஹும். இன்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இது இந்த 8 கூட்டத்துல இன்னைக்கு அதிகமா இருக்கக்கூடியவங்கன்னு பார்த்தா அன்றாட தேவைக்கு கூட இல்லாத மக்கள், ஃபகீர்கள் இருப்பாங்க. இல்ல அன்றாட தேவைக்கு போதிய அளவுக்கு இல்லை, அப்படிப்பட்ட மக்கள் இருப்பாங்க. சிலர் கடன்லயே மூழ்கி இருப்பாங்க, அவங்களுக்கு கடன்ல இருந்து எழுந்திரிக்க முடியாது, அந்த அளவுக்கு அவங்களுக்கு கடனாளியா இருப்பாங்க. இவங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு பெரிய பணக்காரர் தான், ஆனா அவர் ஊரை விட்டு வெளியூருக்கு வந்தாரு, முசாஃபிரா போயிட்டாரு. அந்த முசாஃபிரா போன நேரத்துல அவர்கிட்ட 5 பைசா காசு இல்லாம அங்கிருந்து டிரான்ஸ்பரும் பண்ண முடியாத ஒரு நிலையில அவர் இருக்கிறார். இந்த நிலையில அவருக்கு நம்ம ஜக்காத்து கொடுக்கலாம். இந்த அடிப்படையில நாம் யாருக்கு காசு கொடுப்பது கடமையாக இருக்குதோ, ஒரு கணவன் இருக்கிறாருன்னா மனைவிக்கு காசு கொடுக்கறது கடமை. இது போன்று ஒரு பெற்றோருக்கு ஒரு மகன் கொடுத்தாக வேண்டும், பெற்றோருக்கு ஒரு வழி இல்லாத நேரத்துல மகன் கொடுத்தாகணும். இவ்வாறு நஃபக்கா கொடுப்பதற்கும் யாருக்கு இந்த ஜிம்மா என்று சொல்லக்கூடிய பொறுப்பு இருக்குதோ, இவங்களுடைய படி இவங்க தான் அளக்குறாங்க என்று சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பை எல்லாம் வைத்திருப்பானா இல்லையா, அவர்களுக்கு இந்த ஜக்காத்தை கொடுக்க கூடாது. அது அல்லாம நம்முடைய குடும்பத்துல சரியான முறையில் அவர்கள் கடன் பட்டிருந்தாலும் அந்த கடன் அவர்களை ஃபுகரா மசாக்கின் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களை அடைய வச்சிருக்குது. சாதாரண நம்ம பார்க்குறோம், இப்போ ஒரு கோடி ரூபா பல பேருக்கு கடன் இருக்கும், ஆனா அவங்க பெரிய கோடீஸ்வரர்களா இருப்பாங்க, அவங்களுக்கு 2 கோடி ரூபா கூட கடன் இருக்கும். கடனை வைத்து மட்டும் நாம் ஒருத்தரை ஃபகீர் என்று சொல்லிவிட முடியாது. உலக மகா பணக்காரர்கள் பலருக்கும் கோடிக்கணக்கில் தான் கடனும் இருக்கும். இப்போ கடன் இருந்தால் மட்டும் போதாது, நம்ம இந்த நிலைமையை பார்க்கணும். அவங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு கடன்ல மூழ்கி இருக்கிறாங்க, அன்றாட தேவைக்கு கூட இல்லாம இருக்கிறாங்க. இல்ல அன்றாட தேவைக்கு இருக்குது, போதுமானதாக இல்லை. இந்த 2 நிலைமையில் அவங்க இருந்தாங்கன்னா, அவங்க சொந்தக்காரர்களாக இருந்தால் அவர்கள் மீது நாம் படி கொடுப்பது கட்டாயம் இல்லாதவர்களாக இருந்தால், எவ்வாறு என்று சொன்னால் ஒரு மனைவி கணவனுக்கு கூட கொடுக்கலாம். காரணம், ஒரு மனைவிக்கு கணவனுக்கு காசு கொடுக்கணுங்கிறது கடமை கிடையாது. அந்த அடிப்படையில அந்த ஜக்காத்து கணவன் ஜக்காத்து வாங்குறதுக்கு தகுதியான ஒரு நிலைமையில் இருக்கிறாரு, மனைவிக்கு உங்களுடைய குடும்பத்தினுடைய சொத்து மூலமா ஒரு ஜக்காத்து வந்துருச்சுன்னா அவருக்கு கூட கொடுக்கலாம் என்று இருப்பதன் காரணத்தினால் சிறந்த முறை ஜக்காத்திற்கு தகுதியானவர் குடும்பவாதியாக இருந்தால், நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தால் 2 நன்மைகள் கிடைக்கும். ஒன்று குடும்பத்தை நம்ம சார்ந்து இருக்கிறோங்கிற நன்மை, அடுத்து ஜக்காத்து கொடுத்தோங்கிற நன்மை, இந்த 2ம் கிடைக்கும் என்ற அடிப்படையில தாராளமாக ஜக்காத்துக்கு தகுதியாக இருந்தால் மாமாவுக்கும் கொடுக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பான விளக்கம் சொன்னீங்க. மற்றொரு நேயர் இருக்காங்க, யாருன்னு பார்ப்போம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். சரி, அதற்கு காலர் கட் ஆயிட்டாங்க. நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் இருக்கின்றோம். இன்றைக்கு நிறைய நேர்கள் நோன்பு சம்பந்தமாக பொதுவான கேள்விகள் எல்லாம் கேட்டாங்க. அவர்களுக்கு மட்டுமல்லாமல் எல்லா நேர்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு நிகழ்வுல சந்திப்போம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அல்ஹம்துலில்லாஹ், அன்பான நேயர்களே, ஹஸரத் அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு மிக சிறப்பான முறையிலே தெளிவான விரிவான சட்ட விளக்கங்கள் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலே தெளிவுபடுத்தி தந்திருக்கின்றார்கள். அந்த விளக்கங்களை முறையாக புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தவறுகளை களைந்துவிட்டு வல்லோன் அல்லாஹ்விடத்தில் இறையச்சம் உள்ளவர்களாக வாழ வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக என்ற துஆவோடு இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு நிகழ்விலே தங்களை சந்திக்கின்றவரை காத்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.